அந்த பேர்ல ஒரு கெத்து இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஈவில் நன் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்டி மூடில் தான் கேம் பிளே பண்ணுறேன், ஓகேவா? ஈவில் நன் எஸ்டி மூடு. என்னடா இது ஈவில் நன்னு ஈவில் நன்குள்ளே வந்தாச்சு. எஸ்டி மூடில் போட்டாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லோடிங் ஆயினுக்குதே ஆல் த வேல். என்னடா இது, அது பாட்டே ஆடு போட்டு சாடிக்கிறான். நெட் ஆஃப் பண்ண வேண்டியது. நெட் ஆஃப் பண்ணி முடிச்சாச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ராங் ப்ரோன்ற மாதிரி இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்டாக இதெல்லாம் பார்த்தாச்சு, சரின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நேரம்டா ஆகும்? டே ஒன்று சொல்லுவாங்களே, எங்கே போச்சு? எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. சூப்பராடே, இது வரத்துக்கு 10 மாதம் ஆகிடும். ஸோ என்னடா இது வெறுப்பாகுது. டே 1 போர்டில் எழுதி போடுறாங்கோ. என்னென்ன எழுதி போடுறாங்க, அதெல்லாம் படித்து நம்ம டைம் வேஸ்ட்டு. ஓகே, எடுத்தோடனே நம்ம கேம் பிளே தான். என்னடா இது, இங்கே தொடப்பக்கட்டை இருக்குது. இந்த தொடப்பக்கட்டையை வந்து இங்கே போட்டால் வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வின்னாயிடலாம். அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இந்த டோரை ஓப்பன் பண்ணி எடுத்தோடனே அந்த கேள்வியை ஜிஸ்டாக் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சு நம்ம வந்து மேலே போனோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விளையாட கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த கேம் ஆடிங்கன்னா முதல் தப்பு என்ன பண்ணுறீங்கன்னா, நூபு மாதிரி போய் அடி வாங்கிடுவீங்க. அந்த வேலையை பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஆடணுமோ அந்த அளவுக்கு தான் ஆடணும். இப்போ பாருங்கள், எப்படி மேலே வந்துட்டேன் நான் கேடியா. அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகே, இந்த வந்து கம்பி வந்து எடுத்துக்கணும். கம்பி எடுத்துனா இது பண்ணாரத்துக்கு கழிச்சு போவோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு பயங்கரமாக துடிக்குது. எடி ப்ரோ துடிக்குதுன்னு சொல்லுவீங்க. நான் வந்து சவுண்டு வச்சு கரெக்டாக விளையாடுறேன். நீங்கள் சவுண்டு வச்சு விளையாடுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக வச்சிங்கன்னா உங்கள் ஹார்ட் பீட்டு டகுன்னு எகிரிடும், ஓகேவா? அதனால் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாட கற்றுக்கோங்க, ஓகே? இந்த கம்பியை போட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ஒர்க்கு முடிஞ்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே போனோம். ஓகே, கீழே போகலாம். இங்கே தான் வரா. அங்கே போனால் வந்து இது இருக்கும், ஓப்பன் பண்ணிட்டா கிளவி வந்துடுவா. எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்துக்கினே இருக்கான் அந்த வேல். நம்ம வந்து ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு இந்த சைடு வருவோம். இந்த சைடு கிளவி வராங்க. கிளவி வந்துட்டா. அப்பா எஸ்கேப். இந்த மாதிரி தான் ஜிஸ்டாக் பண்ணி விளையாடுங்க ஃபஸ்ட்டு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அடி வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஓகே? அந்த பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு சொல்லுவீங்க, கீ தான் இருக்கும். அவ்வளோதான், கேம் முடிஞ்சு. ஒரே ரவுண்டில் முடிச்சிட்டேன் நான். ஓகே, ஒரே ரவுண்டில் முடிச்சிடுவேன். கீழே போட்டால் இந்த கேள்வி வந்து வந்தாலும் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக விளாடுவோம். இது ஏன் இப்போ ஒரு மாதிரியாக பேசுகிறீங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்னா என் வாயில் புண்ணு இருக்குது. ஸோ அதனால நான் பொறுமையாக தான் மெயின்டைன் பண்ணோம், ஓகேவா? ஸோ கிளவி வந்து இங்கே வந்துட்டா நான் வந்து ஆன் த வேல அங்கே போகிறேன். நீங்கள் கிளவியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓகே? அவ்வளோதாங்க, எஸ்கேப்புங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ். அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவாக சந்திப்போம். பை.